அன்பு வீட்டை விட்டு வெளியில வந்த மாதிரி, சிவகாமியும் வீட்டை விட்டு வெளியில வந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க ஜீவா கண்மணியோட திறமையெல்லாம் பார்த்துட்டு, "கண்மணி நீ வந்தா தான் என்னுடைய ரெஸ்டாரண்ட் பழைய மாதிரி கொண்டு வர முடியும். நீ என் கம்பெனியில வந்து ஜாயின் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்றாங்க. ஆனா கண்மணி யோசிக்கிறாங்க. "உன்னை என்ன யோசிக்கிற கண்மணி? ப்ளீஸ் கண்மணி, எங்க அப்பாவோட ஆசைய நிறைவேத்தணும்னா, அது உன்னால மட்டும் தான் முடியும். நீ என்னுடைய ரெஸ்டாரண்ட்ல ஜாயின் பண்ணிக்கோ. உன்ன ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொன்னதும், கண்மணி சரி உனக்காக நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்ட்டு கண்மணியும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அன்போட கிளவுட் கிச்சன் ஐடியாஸ் எல்லாம் ஜீவா கிட்ட சொல்றாங்க. ஜீவாவும் இம்ப்ரெஸ் ஆகி, உங்களோட ஒர்க் பண்ண எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டு சம்மதம் சொன்னதும், அன்பு இருந்துக்கிட்டு, நான் கண்டிப்பா என்னுடைய க்ளவுட் கிச்சன்ல இருந்துட்டு செஞ்ச சாப்பாடெல்லாம் உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் அன்பு அவங்க க்ளவுட் கிச்சன்ல சமைச்ச சாப்பாடெல்லாம் இங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு டேஸ்ட் பண்றதுக்காக எடுத்துட்டு வராங்க. அப்ப அங்க கிச்சன்ல குடுக்க சொல்றாங்க. உடனே அன்பு கிச்சனுக்கு போறாங்க எடுத்து வைக்கிறதுக்காக. அப்ப அங்க கண்மணிய பார்க்குறாங்க. கண்மணிய பார்த்ததும் அன்பு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. "எங்க போனாலும் என் பின்னாடியே வருவியா? எங்க போனாலும் என்னுடைய பிசினஸ் பாதிக்கிற மாதிரி இப்படியெல்லாம் என் பின்னாடியே வந்து என் பிசினஸ கெடுக்கிற வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கியா? இங்க வந்தும் இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்ட்டு அன்பு கண்ட மாதிரி கண்மணிய திட்டுறாங்க. உடனே கண்மணி வந்துட்டு, "நான் ஒண்ணும் எங்கேயும் போய் உங்க பிசினஸ ஒண்ணும் கெடுக்கல. எப்பவுமே எனக்கு முன்னாடி போய் எனக்கு எந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறதுக்கு தானே வருவேன். இப்ப எனக்கு கிடைச்ச ஆர்டர் அவங்க கிட்ட குடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்காக வந்திருக்கியா? என்ன நோக்கத்தோட இந்த கம்பெனிக்கு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி மேல கோவப்படுறாங்க. உடனே கண்மணி, "நான் யார் ஆர்டரையும் தடுக்கல. அந்த எண்ணமும் எனக்கு கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. "அப்புறம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க உனக்கு என்ன வேலை?" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஜீவா வர்றாங்க. ஜீவா அன்புவ பார்த்துட்டு, "இவங்கள உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன் அன்பு. இவங்க பேரு தான் கண்மணி. இவங்க தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஒன் ஆஃப் த பார்ட்னர்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், இங்க அன்புக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. "அது மட்டும் இல்ல, இவங்க என் ஃப்ரெண்டு கூட" அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்றாங்க. அன்புவ பார்த்துட்டே இருக்காங்க. இந்த இடத்துல கண்மணி, "இவர் பேர் அன்பு. இவரோட க்ளவுட் கிச்சன் ஐடியாஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இவரும் அந்த ரெஸ்டாரண்ட்ல இனிமேல் வேலை செய்வாரு. இவர் கொண்டு வர ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணி சொல்லு. உனக்கு பிடிச்சிருந்தா தான் இத நான் ஓகே பண்ணுவேன்" அப்படின்னு ஜீவா சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அன்புக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குது. ஜீவா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு. கண்மணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொன்னா தான் இது ஓகே ஆகும் அப்படி சொல்லிட்டு ஜீவா சொல்றாங்க. அன்புக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.